இட்ஸ் வெனஸ்டே ஈவினிங்க்கு மேலே சிக்கன் சாப்பிடணும்னு கிரேவிங் இருக்கவே நைட்டு கொஞ்சமாக குழம்பும் சிக்கன் பிச்சு போட்ட கோழியும் தான் பண்ணியிருந்தோம். அதுக்கு சிக்கனை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துட்டு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சிக்கனை போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு 4 விசில் விட்டு எடுத்துடணும். இன்னொரு கேஸ்ட் அயர்ன் கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3 நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்தாச்சு. வதங்குற கொஞ்சமா உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சமா அது கலர் மாதிரி வரும்போது நம்ம பெப்பர் பவுடர், தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள் இது 3ஐயும் சேர்த்துட்டு கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும். நான் சிக்கன் வேக வச்சு தண்ணியை ஊற்றிட்டு சிக்கனை கொஞ்சம் பீஸா கட் பண்ணி அதில் போட்டு எடுத்துட்டேன். கடைசியா அது தண்ணி ட்ரை ஆகும்போது கருவேப்பிலை கொஞ்சமா தூவி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம எடுத்தா சூப்பரான பிச்சு போட்ட கோழி ரெடி. அதுக்கு அப்பாவோட கமெண்ட்ஸ் கொஞ்சம் கேளுங்களேன். குழம்பு சாப்பிட்டு கிளம்பு.